தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமெரிக்காவிலே அமைந்துள்ள ஒரு மிக பிரபல்யமான பல்கலைக்கழகத்திலே ஏஐ தொழில்நுட்பத்தை கற்பதற்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இந்த விடயத்தை கற்பதற்காக பல்லாயிரக்கணக்கானவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த விண்ணப்பங்களை ஒரு குழுவை அமைத்து பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. ஒரு 50 பேர் வரையில் தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை கேட்பதற்காக அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பரிசோதித்து ஒரு 100 விண்ணப்பங்களை அவற்றிலிருந்து தெரிவு செய்கிறார்கள். இப்பொழுது அந்த 100 விண்ணப்பங்களிலிருந்து 50 விண்ணப்பங்களை தெரிவு செய்து இந்த கற்கை கேட்பதற்காக அவர்களை அனுமதிக்க வேண்டிய பொறுப்பு அந்த துறை சார்ந்த தலைவரிடம் வழங்கப்படுகிறது. இவர் இந்த 100 விண்ணப்பங்களையும் தன்னுடைய செயலாளரிடம் கொடுத்து ஒவ்வொன்றாக வாசித்து அவர்களது பெயர், வயது, அவர்களது கல்வித்தகமை என்பவற்றை கூறும்படி சொல்கின்றார். அந்த செயலாளர் அந்த பெயர், வயது, கல்வித்தகமை இந்த 3ஐயும் குறிப்பிட்டதும் இவர் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சிலரை அந்த கற்கை தெரிவு செய்கிறார், மற்றவர்களை நிராகரிக்கின்றார். இப்பொழுது இந்த பெண்மணி ஒரு விண்ணப்பத்தை எடுத்து வாசித்ததும் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த பெண்மணி அந்த பெயரை வாசிக்கின்றார். வயது 70, கல்வித்தரம் 8ஆம் தரம் என்று இருக்கின்றது. 70 வயதுடைய 8ஆம் தரம் மாத்திரமே கல்வித்தகமையுடைய ஒருவர் இந்த ஏஐ டெக்னாலஜியை கற்பதற்கு விண்ணப்பித்திருக்கிறார் என்பது அந்த துறை தலைவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர் அந்த விண்ணப்ப படிவத்தை அந்த பெண்மணியிடமிருந்து பெற்று, அந்த காரியதரிசியிடமிருந்து பெற்று தானே வாசித்து பார்க்கின்றார். அந்த விண்ணப்ப படிவம் ஒரு பிரபல்யமான நடிகரிடமிருந்து அந்த நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அவர் தன்னுடைய துறையிலே பல சாதனைகளை புரிந்த ஒரு நடிகர். அவரை பற்றியும் இந்த நிறுவன தலைவர் கேள்விப்பட்டிருக்கின்றார். சரி, பரவாயில்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக 70 வயதுடைய ஒருவர் ஏஐ டெக்னாலஜியை கேட்பதற்கு விண்ணப்பித்திருக்கிறார், அவரை தெரிவு செய்வோம் என்று சொல்லி தெரிவு செய்து விட்டார். இப்பொழுது 50 பேர் இந்த கற்கை தொடர்வதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது எவ்வாறோ இந்த விடயம் வெளியே தெரிந்து விட்டது. 50 பேரில் ஒருவர் 70 வயதை தாண்டிய ஒருவர் இந்த கற்கை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உடனே அது அந்த நிறுவனத்திலே ஒரு சலசலப்பை, அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த துறை தலைவரிடம் அந்த கேள்வி வருகிறது. 50 பேரை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கற்கை நெறியிலே ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் கிடைத்த பொழுதும் நீங்கள் ஏன் 70 வயதுடைய ஒருவரை தெரிவு செய்தீர்கள்? ஆக மிஞ்சி போனால் அவர் இன்னும் ஒரு 10 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழப் போகின்றார். அவர் இந்த ஏஐ டெக்னாலஜியை கற்று என்ன நடக்கப் போகிறது என்று அந்த துறை தலைவரிடம் கேட்கிறார்கள். அவர் சிரித்துக்கொண்டே பதில் கூறுகின்றார், கற்பதற்கு வயது அவசியமில்லை. 70 வயதாக இருந்த பொழுதும் அவர் இந்த தொழில்நுட்பத்தை கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விண்ணப்பித்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் அவர் ஒரு நாட்டிலே ஒரு பிரபல்யமான நடிகராகவும் இருக்கின்றார். அவர் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வாராக இருந்தால் சினிமா துறையிலே நிச்சயமாக அவரால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் தான் நான் அவருக்கு இந்த அனுமதியை கொடுத்தேன் என்று அந்த நிறுவன தலைவர் சொன்னதும் அங்கே பணியாற்றுகின்ற பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அனைவருமே அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது அந்த 70 வயதுடைய மனிதன் அந்த கற்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேயர்களே, இந்த கதையுடன் சம்பந்தப்பட்ட அந்த 70 வயது மனிதன், அந்த நடிகர், தமிழ்நாட்டின் பிரபல்யமான நடிகராகிய திரு கமலஹாசன் அவர்கள். புதிய தொழில்நுட்பத்தை கற்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே அவர் அமெரிக்கா சென்று இப்பொழுது அந்த கற்கை கற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த கதையினூடாக நான் பெற்றுக்கொண்ட பாடம், கற்பதற்கு வயது இல்லை. புதிய விடயங்களை நாங்கள் எந்த வயதிலும் கற்கலாம், கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.